ध्रुवस्वामिनी नामक नाटक श्री जयशंकर प्रसाद जी की अंतिम रचना है। कोमा इसी नाटक का पात्र है। वह शकराज की भावी पत्नी है. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேரக்டர் நேம் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டக்னுடைய நேம் எழுதுகிறோம், அப்புறம் ஆத்தர் நேம் எழுதுகிறோம். அதுக்கப்புறமா கோமா வந்து இந்த நாடகத்தில் ஒரு பாத்திரம் அப்படின்னா கேரக்டர், ஷக்ராஜ்னுடைய மனைவி அப்படின்றத எழுதிட்டோம். கோமாக்கோ யுத்த பசந்து நஹி ஹே. கோமாக்கு வந்து இந்த சண்டைகள் எல்லாம் விருப்பமே கிடையாதான். வஹ் கிசி கோ பி துக்கி தேக்னா நஹி சாஹத்தி ஹே. அவள் யாருமே வந்து வருத்தம் அடைகிறது, துக்கி தேக்னா மற்றவங்க வந்து ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி மற்றவங்கள கஷ்டமான இருக்க அந்த நிலையில் பார்க்குறதுக்கு இவள் விரும்ப மாட்டாளாம். கோமா கிசி பி நாரி கா அப்பமான் சஹ் நஹி பாத்தி. மற்ற பெண்கள் வந்து அவமானப்படுறத அவளால் பார்க்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்க்கவும் முடியாது, தன்னால் பொறுத்துக்கவும் முடியாது. சஹ்நஹி ஜாத்தினா சஹ்நஹி பார்த்தினா ஷி காண்ட் அக்செப்ட் இட். அது வந்து அவளால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாரி அப்படின்னா பெண். ஷக்ராஜ் ராம்குப்துக்கோ ஹராத்தா ஹை. ஷக்ராஜ் என்ன பண்ணுறான், ராம்குப்து வந்து தோற்கடிச்சிடுறான். குப்த குல் கா அப்மான் கர்னே கே லியே. ஸோ அந்த குப்த குலம், ஓகேவா, அந்த கம்யூனிட்டியை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஷக்ராஜ் ராம்குப்து கி பத்னி துருவஸ்வாமினிக்கும் வாங்கித்தா ஹே. அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக ராம்குப்தனோட மனைவி துருவஸ்வாமினியை கேட்குறான். கோமாக்கோ யஹு பசந்து நஹி ஹே. இந்த மாதிரி அவனோட ஹஸ்பண்டை செய்கிறது, ஷக்ராஜை செய்கிறது கோமாக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. பிரதிஷோத் லேனே கே லியே கை ராஸ்தே ஹே. அப்போ என்ன சொல்கிறேன்னா, பழி வாங்குறதுக்கு, பிரதிஷோதனா என்ன, பழி வாங்குதல், பழி வாங்குறதுக்கு நிறைய வழி இருக்குது. கை ராஸ்தே, நிறைய வழிகள் இருக்குது. ஸ்திரீ கான் அப்மான் கர்னா और உஸ்ஸே பிரதிஷோது கஹனா கோமா கோ பசந்த் நஹி ஹே. அதாவது பழி வாங்கிறதுக்காக ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறதும் அதுதான் வந்து பழி வாங்குறது அப்படின்னு சொல்கிறதும் வந்து கோமாவுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. கோமாக்கோ ஷக்ராஜ் சே ஜியாதா பியார் ஹே. கோமா வந்து ஷக்ராஜை ரொம்ப விரும்புகிறா. ஜப் துருவஸ்வாமினி ஷக்ராஜ் கே महल में आती है तब கோமா दुखी हो जाती है. இப்போ வந்து ஷக்ராஜ் வந்து ராம்குப்திட்ட கேட்டு துருவஸ்வாமி வந்து தன்னோட அரண்மனைக்கு கொண்டு வர வச்சிடறான். அப்போ அந்த மஹல்மே ஆத்திஹே அப்போ வரச்ச அதை பார்க்கும்பொழுது கோமாக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வஹ் ஷக்ராஜ் சே நியாய்க்கு பாத் கஹத்தி ஹே. அப்போ வந்து நியாயமான சில வார்த்தைகள் எல்லாம் வந்து ஷக்ராஜ் கிட்ட கேட்குறா. மகர் வஹ் கோமாக்கோ டுக்ரா தேத்தா ஹே. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், கோமா வந்து அவன் சொல்கிறது எல்லாமே மறுத்துடுறான். டுக்ரா தேத்தா ஹேன்னா மறுத்து விடுறான். ரிஜெக்டட் தட். சந்திரகுப்த ஷக்ராஜ் கோ லடாய் கே லியே புலாத்தா ஹே. அதுக்கப்புறம் சந்திரகுப்த் வந்து ஷக்ராஜ் வந்து வா சண்டைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றான். தப் கோமா ஷக்ராஜ் கோ ரோக்னா சாஹத்தி ஹே. அப்போ வந்து